உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு அஸ்ட்ரோடிவைனுக்கு நிறைய பேசி. ஓகே, இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலா, யூனிக்கா, வித்தியாசமா, எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய 2026 உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நியூமராலஜி பலாபலங்கள் பார்க்க போறோம். எதுக்கு இந்த நியூமராலஜி பாருங்க? எப்பயும் நீங்க ராசி பலன் தானே மேடம் சொல்வீங்க, என்ன புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் மேச ராசி, ரிஷப ராசி, ஓகே எங்களுக்கு ராசி தெரியல, எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல, நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும், எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய என்கொயரி வந்தது. அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக. எல்லாமே யூனிவர்ஸ்குள் தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே 9 கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார்கள். அது எல்லாருமே அறிஞ்சு விடாது. அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த 9 கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும். அந்த வகையில இந்த 9 கோள்களுக்குமான 9 எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது. நீங்க 1ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 10ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 15ஆம் தேதி எல்லாமே இந்த 9 கிரகங்களுக்குள் தான் இயங்க போகுது. அப்படின்ற அடிப்படையில நீங்க பிறந்த தேதியில உங்களுக்கான ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த பிறக்கக்கூடிய 2026 வருடம் நீங்க 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 2ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 3ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 9 எண்களுக்கும் உரிய நபர்களுடைய பொது பலாபலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த 4 தேதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பிறக்கக்கூடிய 2026 வருடம் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் இல்ல. உங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும். ஏன்னா 1ஆம் எண் சொல்லும் போது அது சூரியன் இண்டிகேட் பண்ணும். இந்த தடவை சூரியன் கொஞ்சம் அப்படியே நியூமராலஜிக்கலா இல்லாம ஜோதிடமா போனோம் அப்படின்னா தனுசு வீட்டுல அமர்ந்து குருவோட பார்வையெல்லாம் இருக்க போறார். இதெல்லாம் வேணாம் மேடம், இந்த 1ஆம் தேதி எப்படி இருக்கும் எங்களுக்கு, நான் 20ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் 18ஆம் தேதி பிறந்திருக்கேன், டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா ஷார்ட்டா ஒரு 10 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1ஆம் தேதி நியூ இயர் பிறக்கக்கூடிய இந்த வருடம் அட்டகாசமா யாருக்கு இருக்கும்னா 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு தலைமை பண்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. நீங்க 1ஆம் தேதி கூட்டு எண் கொண்டு பிறந்தக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயரின் கூட்டு 1ஆம் நண்பராக வந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கான மகத்துவம் பொருந்திய வருடமாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்க போகுது. டிராவல் நிறைய பண்ணுவீங்க இந்த தடவை, அதுவும் ஃபாரின் டிராவல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு பிரம்மாண்டமா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாம படிக்கிற பிள்ளைங்க ஃபேண்டாஸ்டிக்கா படிக்க போறீங்க. எதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் தொண்டை அப்படின்ற விஷயத்திலும் இடுப்பு அப்படின்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ வாங்க எக்ஸ்க்ளூசிவா, நீங்க 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நீங்க எந்த மாதமா இருந்தாலும் சரி 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய சர்ப்ரைஸ் நிறைந்த வருடமாக இருக்க போகுது. நிறைய மகிழ்ச்சிகள் நிறைந்த வருடமா இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமணம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு. யாருக்காவது போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணும், இல்ல ப்ரப்போஸ் அப்படியே பண்ணது ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை சூப்பரான தலைமை பண்பு கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அது இடமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, அது வண்டியாக இருந்தாலும் சரி, அது வாகனமாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய அப்கிரேடா இருந்தாலும் சரி, இல்ல வேற இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, எப்படியோ இந்த தடவை டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. எது வரைக்கும் அப்படின்னா இந்த வருடத்திற்குள் ஒரு 3 தடவை நீங்க டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமான வர்த்தகங்கள் பெருக்கும். நிறைய ஆன்லைன் மூலமாக பொருட்களை வாங்கி குடிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நிகழ்ந்தே தீரும். ஓகே, நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். மேலதிகாரியிடம் மட்டும் சின்ன 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 பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருடம் தான். முதல் ஒரு 5 மாதம் ஃபென்டாஸ்டிக்காவும், அடுத்த ஒரு 5 மாதம் கொஞ்சம் இடம் மாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், ஒரு இடம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் கட்டின வீட்டுல போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஜாப் சேஞ்ச் ஓவர், இல்லாட்டி ஜாப் டிரான்சிட், இல்லாட்டி நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது, இல்ல நீங்க வேற புது வீடுக்கு போறது, இல்ல வேற இடத்துக்கு காலி பண்றதுன்ற மாதிரி இந்த தடவை உங்களுக்கான டிராவல் நடக்க போகிறது, டிரான்சிட் நடக்க போகிறது. ஓகே, நீங்க கடைசி 2 மாதங்கள் நிறைய பேருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகிறது. ஓகே, இது யாருக்கு? 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு.
ஓகே, நீங்க 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, எந்த மாதமா இருந்தாலும் சரி, நீங்க 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்க போகுது. ஜாக்பாட்னா உடனே லாட்டரியில 10 கோடி விடுமா? இல்ல, நீங்க நினைச்சது மாதிரியே நடக்க போகுது. நிறைய ஆன்மீக வழிபாட்டுக்குள் நீங்க போறீங்க. நிறைய கோவில்களோடு கனெக்ட் ஆவீங்க. நிறைய கோவில்கள் புராண கதைகளை கேட்கறது, திடீர்னு ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கறது, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களை புதுப்பித்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு வர்றது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மீதான ஒரு சந்தோஷம் மேலோங்கிறது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கலை சொல்லக்கூடிய இந்த 64 கலைகள்ல இந்த டான்ஸ், பாட்டு, மியூசிக், யோகா, கராத்தே இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமை, அதற்கு உங்கள் மூலமா ஒரு பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறைய குழந்தைகள் அரங்கேற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பு, கலைகளில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பெல்லாம் இந்த 10ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த முதல் ஒரு 8 மாதங்களும் ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்த 4 மாதம் நீங்க 10ஆம் தேதி பிறந்த ஆட்களாக இருந்தீர்களே, ஆனால் நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போது உங்களுக்கான நேர பீரியட். நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே, ஆனால் இந்த வருடம் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நிறைய எதிர்பாராத அளவுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ்க்குள்ள போவீங்க. நிறைய பேருக்கு டிராவல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் போகாத இடமான ஆன்மீகமான இடங்களுக்கு போவீங்க. இந்த கோவிலுக்கு போறேன், அந்த கோவிலுக்கு போறேன்ற மாதிரி கோவில்களுக்கு போறது. நிறைய பேருக்கு முருகனோட எனர்ஜி எல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. இந்த பாத யாத்திரை போறது, திருச்செந்தூர் போறது, இல்ல தைப்பூசத்துக்கு ஏதாவது பண்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு முருகனோட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை எல்லாம் 10ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இருக்க போகுது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக 10ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தீர்கள், பிரம்மாண்டமான டைம் பீரியட். நிறைய பேருக்கு கம்பெனில பெரிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்த எந்த வருஷமா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அது முதல் 5 மாதத்துக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அடுத்த 5 மாதம் நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த வயது ஒருத்தவங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும். அக்டோபர் நவம்பருக்கு மேலெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பத்திரமா பாத்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, நீங்க 28ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, 28ஆம் தேதி பிறந்த ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஹாப்பியா இருக்க போகுது. வரும்போதே நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி முதல் 1-2 மாசம் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்து 3ஆவது மாசத்துல இருந்து செம்மையான டைம் பீரியட் ஸ்டார்ட் பண்ண போகுது. நிறைய பார்ட்டி, நிறைய ஃபங்க்ஷன், நிறைய டிராவல், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போறது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது, நிறைய பேரோட சேர்ந்து ஹோட்டல் போறது, நிறைய கலைகளில் கலந்துக்கிறது, நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருந்து சில விஷயங்களை பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது. நிறைய பேர் இந்த இ காமர்ஸ் குள்ள எல்லாம் போவீங்க. இந்த இதை ஒத்தவர்கள் நிறைய பேர் இ காமர்ஸ் குள்ள போறது, இல்ல எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு ஏதாவது வேலை பார்ப்போமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் போய் அது போல எக்ஸ்ட்ரா இன்கம் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறது. நிறைய இந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நம்ம தனியா இன்ஸ்டால போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தனியா உங்களுக்கான சில பேஜஸ் எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மையை பெருக்குதல் அப்படின்ற மாதிரி இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் இந்த புத்தாண்டில் இருந்து இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்க இந்த நம்பர்ல பிறந்தக்கூடிய படிக்கிற குழந்தைகளா இருந்தீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க. நிறைய பெயர் புகழ் கிடைக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 28ன்றது 2-8 காம்பினேஷன், கிட்டத்தட்ட சந்திரனும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது நிறைய நீங்களே குருவாகி சில பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க. உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்களே சொல்லி அதன் மூலமா உங்களுடைய அறிவு விருத்தி அப்படின்றது இந்த தடவை நடக்கும். நிறைய புகழ், நிறைய பேர், நிறைய செல்வாக்கு, நிறைய சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு எம்சி பண்றது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு ஒரு டான்ஸ்ல கலந்துக்கோவா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய நீங்க இது வரைக்கும் இருந்த தாண்டி இந்த வருடம் உங்களை நீங்களே உணர்வதற்கான வருடமா இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய இந்த எண்ணை சேர்ந்த எந்த மாதத்தில் பிறந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய பணம் மீதான ஒரு ஈர்ப்பு இருக்க போகுது. எப்படி சேர்த்துக்கலாம், எப்படி சேர்த்து வைக்கலாம், என்ன பண்ணா கொஞ்சம் கையில காசு நிக்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு இதனால சரியில்லை அதனால சரியில்லை, திடீர்னு பர்ஸ் மாத்துவோமா, வேலட் மாத்துவோமா, ஹேண்ட்பேக் மாத்துவோமா அப்படின்ற மாதிரி நிறைய மாத்தி புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. உங்களுடைய பண வரவுக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு மயில் பார்ப்பதற்கான வாய்ப்புகளா இருக்கும். நிறைய மயில் பார்ப்பீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா உங்க கண்ணுல மட்டும் எங்க இருந்துதான் மயில் போடுமோ தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய மயில் பார்ப்பீங்க. நிறைய என்ன சொல்றது, நிறைய இந்த அறிவுகளுடைய சத்தம், புறாக்களுடைய சத்தம், கிளிகளுடைய சத்தம்ன்ற மாதிரி கொஞ்சம் யூனிக்கான சத்தங்கள்லாம் அதை ரிங்டோனா மாத்திக்கிறது, அதை இதா மாத்துறதுன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய நடவடிக்கைகளே கொஞ்சம் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்வதற்கான சோல் அவேக்கிங் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி, அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இந்த புத்தாண்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்த மாதமாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு நிறைய வீடு மனை கட்டுவதற்கான யோகம் உண்டு. நிறைய பேருக்கு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்றக்குள்ளே ஒரு இடத்தை வித்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு இடத்தை வித்து சில விஷயத்தை சக்சஸ் பண்ணுவீங்க. இல்ல இடத்தை வித்து ஃபாரின்ல படிக்க போலான்ற மாதிரி இருப்பீங்க. இல்ல ஃபாரின்ல இருக்க நிறைய பேர் இங்க ஏதோ உங்க அசட்டியோ ஏதோ வச்சு ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் குள்ள போவீங்க. சில பேருக்கு
பேருக்கு நிறைய இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் உங்களுடைய அரசு அதிகாரிகள் மேலதிகாரியிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன பேசினாலும் வாய மூடிட்டு இருக்கிறது பெட்டர் முதல் 5-6 மாதங்களுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் இருந்தே தீரும். பொதுவாக இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவருக்கு இந்த தடவை பயங்கரமான லக் சைன் உருவாகுது. நிறைய பேருக்கு டிராவல் பண்ண போறீங்க, நிறைய பேர் டிரான்சிட் ஆக போறீங்க, இடமாற்றம் இருக்கு, அதன் மூலமா ஒரு மகிழ்ச்சி இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு பேக்கேஜா பார்த்தோம்னா 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் 2026 வருடம் மிக 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 பொன்னான வருடமாக மலர காத்திருக்கிறது. வாட் இட் இஸ் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் அதை இண்டிகேட் பண்ணணுங்க. இருந்தாலுமே இந்த எண் என்பது உங்களை இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளதான் நீங்க ஏங்குவீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர், இதுதான் நீங்க. அதனால நீங்க இந்த நேட்ல பிறந்திருக்கீங்க, நேத்து பிறந்திருக்கலாம், இன்னைக்கு பிறந்திருக்கலாம். கரெக்டா இந்த டேட்ல இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில பிறக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான பிறவி. அப்ப இந்த பிறவி எண்ல இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை இந்த 2026 வருடம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே, இந்த வருடம் உள்ளாமே இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு எனக்கு ஒரு பணம் வரணுங்க. பண விஷயத்துல நான் எப்பயுமே தன்னிறைவா இருக்கணும். நான் நினைச்ச காரியம் நடக்கணும். அதுக்கு எந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணா எனக்கு ஓரளவுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டா ஒரு நம்பர் சொல்றேன். இதை நீங்க இந்த காரி கையில எழுதினாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது உங்க வீட்டுல ஒரு பேப்பர்ல எழுதினாலும் சரி, இல்ல டெய்லி எழுதி, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா டெய்லி எழுதி அதை பாக்குற ஆட்களாக இருந்தாலும் சரி, நான் இப்போ ஒரே ஒரு சீக்ரெட் நம்பர் சொல்றேன். அந்த நம்பரை பயன்படுத்தி அந்த நம்பர் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதெல்லாம் வேலை செய்யுமா, இதெல்லாம் இதை பத்தி நிறைய சயின்ஸோட நான் அப்புறமா பேசுறேன். இப்போதைக்கு நம்பியவர்களுக்கு நம்பியது நம்பியபடியே கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க, இல்லாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பாத்துக்கலாம். பட் ஸ்டில் இந்த எண்ணில் பிறந்த என்னுடைய அஸ்ட்ரோடிவை நேர்களுக்கு நான் ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8851 இந்த நம்பர் உங்களுக்கான பிரபஞ்சத்திற்கான இந்த வருடத்திற்கான எண். ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப ஆய்ந்து, ரொம்ப சீக்கிரட்டா எடுத்திருக்க நம்பர் இது. இந்த நம்பரை நீங்க பயன்படுத்த இந்த தடவை உங்க தொழில் மேன்மை, தொழில் வெற்றி எல்லாம் கிடைக்கும். நீங்க உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிட்டு ஒரு இன்டர்வியூ போறதா இருந்தாலும் சரி, இல்ல 21 நாட்கள் இந்த நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக பிரபஞ்ச அலங்களை ஊர்த்தி கொண்டு உங்களுடைய காரியத்தை நிகழ்த்தி கொள்வதாக இருந்தாலும் சரி, எப்பயோ ஒரு பேப்பர்ல இந்த நம்பரை நீங்க சைட்ல எழுதினாலும் சரி, சோ இந்த எண் என்பது இந்த தடவை உங்களை இயக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். ஓகே, இதை தாண்டி எப்பயும் போல நம்ம ஸ்பெஷலா நான் இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்றது ஆல்ரெடி மயில் பாப்பீங்களா சொல்லிட்டீங்க. பட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த தடவை நிறைய இந்த 1ஆம் எண் ஆதிக்கம் பிறந்தவர்களுக்கு 1111 நம்பர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக அமையும். அதே மாதிரி சில பேருக்கு 666 இந்த எண் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வருடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக எப்பயுமே குறியீடுகள் மூலமாக தான் நான் இருக்கேன்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கும். நீங்க ஒரு காரியம் போறீங்க அப்படின்னா அப்பா முருகா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் மேல் வந்து நிற்கும். இல்ல இன்னும் சில பேர் என்ன மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா இங்க பாரு நீ இதை காட்டினாதான் அந்த வருஷம் சக்சஸ் நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் காட்டுவான். அந்த மாதிரி அதெல்லாம் முடியாட்டி இந்த எண்கள் மூலமாக சமிக்கைகளை காட்டுவார்ன்ற போது இந்த எண் இந்த வருடம் அடிக்கடி உங்க கண்ணில் படும். நீங்க பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஜனவரி மாசமே இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் திறக்கும். பிறக்கக்கூடிய 2026 வருடம் உங்களுக்கான எல்லா வளங்களையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சியும் அருள் புரியட்டும்.